ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனலி அப்படின்ற படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த நிறைய படங்களில் இருக்கிற கதையெல்லாம் சேம் கொண்டு வந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஓரளவு ஒர்க்கவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து என்ன கதை அப்படின்னா, கண்டெய்னர்ஸில் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற ஒரு டீம், ஒரு கும்பல் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள 2 கும்பல் நடக்குது. ஸோ கண்டெய்னரில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஸோ அந்த இது நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த இடத்துக்கு தெரியாமல் ஒரு பிரச்சனை ஆகுது. ஆனால் இந்த இதை செய்கிறது யாருன்னா நம்ம சக்தி. இவர் தான் வந்து வாசுவோட பையன். ஸோ எப்படியாவது போலீஸ் இவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக வந்து போலீஸு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இவர் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நேஷ்னல் லெவலில் கொண்டு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி பெரிய டானாகவும் உருவாகி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸுக்கு பெரிய தலைவலியாகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அந்த இடத்துக்கு புதுசாக ஒருத்தவங்க வராங்க. அதாவது என்ன நடக்குன்னா, ஒரு நாள் நைட்டில் நடக்கிற இந்த கதை. ஒரு அம்மாவும் பொண்ணும் பஸ்ஸில் வராங்க. அவங்க எப்படியாவது வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டுறாங்க. ஸோ நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. அந்த ஆட்டோக்கார சின்ன வேலை இருக்குது, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு போயிடறாப்புல. அம்மாவும் பொண்ணு வெயிட் பண்ணுறாங்க. இந்த அம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிற ஒரு பழைய சோல்ஜர். அவங்க வந்து ஒரு ஜென்ரலாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மேஜர் வந்து இப்போ கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இவன் வந்து எப்படிடா நீ பொண்ணு இது வேறு ஒருத்தவங்களை இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த பொண்ணு உள்ள அம்மா வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க வர நேரத்தில் வந்து பொண்ணை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே அவங்க வெளியில் எஸ்கேப் ஆயிடுறாங்க. திருப்பி வரும்போது தான் பொண்ணு இங்கே மாட்டிக்கிட்டா அப்படின்னு தெரிஞ்சும்போது திருப்பி அந்த கண்டெய்னர் லார்டுக்குள்ளே உள்ளே வர்றாங்க. வந்தால் அவங்களையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க வாசு. ஸோ அவர் வந்து எப்படியாவது இதை காப்பாற்றி பொண்ணை கூட்டணும்னு சொல்லிட்டு சக்திகிட்டேருந்து பொண்ணை காப்பாற்றி வெளியில் கொண்டு போகிறாங்க. இந்த பொண்ணை எப்படி வெளியில் கொண்டு வந்தாங்க, அவங்க எல்லாத்தையுமே வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்களா அப்படின்றதான் கடத்தோட மீதி கதை. படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போனாலும் சில இடத்துல லேக் ஆகுது, ரொம்ப மொக்கையாகவும் போகுது. சவுண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு பெரிய இதாக இல்லை. பார்க்கலாம். ஓரளவு ஆவரேஜஸ் படமாக இருந்தாலும் சக்தியோட ஆக்டிவிட்டீஸ், அவரோட ஆக்டிங் இதில் எல்லாமே வந்து சூப்பரான ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வில்லனில் அவர் ஓரளவு ஒட்டு போகுதாரு. பட் ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஹீரோயின் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஓரளவு இல்லை. பட் ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் ஆவரேஜஸாக இருக்காலும் 5க்கு 3 தான் கொடுக்க முடியும். ஓகே தான். நன்றி, வணக்கம்.